ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேஸ் பர்னர் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு மாற்றிடலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கேஸ் பர்னர், ஒரு புது கேஸ் பர்னர் ரெண்டுமே எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம ரெண்டுமே க்ளீன் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் பர்னரை தண்ணியில் நலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பஸோட அரை டீஸ்பூன் போல் மேலே ஃபுல்லாகவே சுற்றி போட்டுக்கோங்க. கூடவே பித்தாம்பரி பவுட்ரு எடுத்துக்கோங்க. அதே போல் கொஞ்சமாக பவுட்ரு ஃபுல்லாகவே சுற்றி போட்டுக்கோங்க கேஸ் பர்னர் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம ஒரு ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் நார் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா சுற்றியும் தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்க கொஞ்சமாக தான் அழுக்கு வர ஆரம்பிக்குங்க. எடுத்தோடனே பளிச்சுன்னு ஆயிடாது. அதனால கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டே இருங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் உள் சைடும் தேய்க்கிறேன், வெளி சைடு ரெண்டு சைடுமே நான் தேய்ச்சிக்கணுங்க பளிச்சுன்னு. தேய்க்க அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நான் தரையில் வச்சு தாங்க பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வருது, எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு சொல்லியும். இப்போ ஒரு பர்னர் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொரு பர்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குங்க, ரொம்ப கருப்பாக இருக்குது. இதை எப்படி பளிச்சுன்னு ஆக்குறது தாங்க பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கருத்து போயிருந்தால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். 98% கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ அந்த பர்னரை நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸ்டீல் நார் தாங்க எடுக்கணும், வேறு எந்த நாருமே எடுக்காதீங்க. ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சதாங்க நல்லா போய் போகும். நம்ம தேய்க்க கருப்பு அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள் தரையில் எந்த அளவுக்கு அழுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் எடிட்டெல்லாம் பித்தாம்பரி பவுட்ரு போட்டு நல்லா கழுவிட்டுட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆர்பிக் போட்டுக்கோங்க. ரெண்டுத்து மேலுமே ஆர்பிக் போட்டுக்கோங்க. சுற்றியும் ஆர்பிக் போட்டு கரெக்டாக ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் வெயிட் பண்ணுங்க போதும். இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சுங்க. அதிகமாக ஊற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம திரும்பவும் நார் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொன்று பண்ணும்போது கொஞ்சமாக க்ளீன் ஆகி வரத நீங்களே பார்க்க முடியுங்க. இது ரெண்டாவது ஸ்டெப்புங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பு வெளியில் வந்துட்டுருக்குன்னுட்டு. இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுதுங்க. இந்த மாதிரிலாம் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். நார்மலாக சோப்பு வச்சு க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதாங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கருத்து போயிருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு மாறிடுங்க. இப்போ நான் இன்னொரு பர்னரையும் நல்லா கழுவிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போ நம்ம 2 பர்னருமே உள் சைடும் வெளி சைடும் 2 சைடுமே தேய்ச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த இடத்தையும் நான் கழுவி விட்டுட்டேங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்காக இருக்கிற பர்னர் மேலே கொஞ்சமாக பித்தாம்பரி பவுட்ரு போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அரை மணி நேரம் கழிச்சு நீங்களே பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா காஞ்சி போயிருக்கு. மேலால் பச்சை கலரில் பாசு வருங்க. நீங்கள் ஊற வச்சா இந்த அளவுக்கு பச்சை கலரில் பாசு வருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பர்னர் க்ளீன் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஸ்க்ரப் எடுத்து நல்லா தேய்ங்க. நீங்களே பாருங்கள், ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும் போது நல்லா ஸ்க்ரப்பை போட்டு தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு மாறுதுங்க. உள் சைடு வெளி சைடு உங்களுக்கு எங்கெங்கே ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அப்போ தாங்க அந்த அழுக்கெல்லாம் வெளியில் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உள்ளே ஏதாச்சும் அடப்பு இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது எல்லா அடப்புமே போயிருங்க. இடையில நம்ம கொஞ்சமாக பித்தாம்பரி பவுட்ரு போட்டு நம்ம தேய்ச்சா மட்டும்தாங்க அழுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் வேறு எந்த பவுட்ரு போட்டாலும் இல்லை லெமன் போட்டால் கூட அழுக்கெல்லாம் போக ஆரம்பிக்காதுங்க. நான் முன்னாடி வீடியோவில் ஒரு டிப்ஸில் போட்டிருக்கேன், லெமனு கொஞ்சம் சோடாவும் போட்டால் கொஞ்சம் அழுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. போகுங்க, ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் போகாது, லைட்டாக அழுக்கு போகும், அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழுக்கு போகுதுங்க. ரொம்ப ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்குங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பு வெளியில் வந்திருக்குன்னு, கருப்பு அழுக்கு. இப்போ நம்ம இது 2 எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். இதை நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு நீங்களே பாருங்கள். எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலைங்க, வெறும் பிதாம்பரி பவுட்ரு, ஆர்பிக்கும் ஆப்பஸோடா, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலைங்க. அதே போல் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துட்டோம்.
திரும்பவும் நம்ம அதே தட்டை எடுத்துட்டு திரும்ப பர்னரை வச்சுட்டு நல்லா தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பர்னர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பித்தாம்பரி பவுடர் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி வச்சுங்க. ஒரே ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற விட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் இந்த மாதிரி மேலே வந்து தேங்கியிருக்குங்க. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பித்தாம்பரி பவுட்ரு போட்டு நல்லா கழுவி எடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பித்தாம்பரி பவுட்ரு போட்டேன். திரும்பவும் நார் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் அறுக்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த கேஸ் பர்னரை க்ளீன் பண்ணுனாவே 1/2 மணி நேரம் ஆகுங்க. நீங்கள் தேய்க்கிறதுக்கு மட்டுமே 1/2 மணி நேரமாவது நீங்கள் தேய்ச்சா மட்டும்தாங்க இந்த கேஸ் பர்னர் க்ளீன் ஆகும். நம்ம எத்தனை டைம் தேய்ச்சாலுமே இந்த கேஸ் பர்னர்லேருந்து அழுக்கு வந்துட்டே தாங்க இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் எத்தனை வாட்டி தேய்ச்சிருக்கேன், எத்தனை டைம் அழைச்சிருக்கேன். இருந்தும் கூட அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துட்டே இருக்குங்க. நம்ம எவ்வளோ நேரம் தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு அழுக்கு வந்துட்டே இருக்குங்க. நான் ரெண்டுமே தேய்ச்சிருக்குங்க. 2 சைடுமே, உள் சைடு வெளி சைடு 2 சைடுமே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடுமே நல்லா தேய்ச்சிட்டுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ இந்த இடத்த கழுவிட்டு திரும்ப அதே பிளேட்டில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடலாங்க. இது லாஸ்ட் ஸ்டெப்புங்க. அவ்வளோதாங்க. நம்ம சுடு தண்ணி ஊற்றுறது 3வது ஸ்டெப்புங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டுங்க. இப்போ நம்ம கழுவி நல்லா எடுத்துக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக சொல்கிறேங்க, சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்குங்க. நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தேய்ச்சா கூட இதை விட பளிச்சுன்னு கிடைக்குங்க. என்னால் இதுவே அதிகம் தேய்ச்சிது. என்னால் இதுக்கு மேலே தேய்க்க முடியல. உண்மையாக சொல்ல போனால் கை வலி எடுத்துக்கிச்சுங்க. மறக்காமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கேஸ் பர்னர் ரொம்ப பளிச்சுன்னே இருக்குங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே க்ளீன் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிருக்க மாட்டோம். இப்போ திடீர்னு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால தாங்க இவ்வளோ நேரம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவனுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.